தியாகம் நிறைந்த வாழ்வும் திருக்குறளின் இனிமையும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 19ஆம் வாரத்திலே திங்கட்கிழமையிலே வாரத்தின் முதல் நாளிலே புனித கிளாரா என்கின்ற புனிதையை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். புனித கிளாரா 1194ஆம் ஆண்டு அசிசியில் பிறந்தவர். புனித பிரான்சிஸின் சீடராக வறுமை, எளிமை மற்றும் தியாக வாழ்வை அர்ப்பணித்தார். அவர் நிறுவிய புவர் கிளாஸ் என்ற பெண்கள் துறவிகள் சபையானது முழுமையான வறுமையை வாழ்வின் மையமாக கொண்டது. இதன் அதிகாரப்பூர்வ பெயர் ஆர்டர் ஆஃப் செயின்ட் கிளார். 1212ஆம் ஆண்டு புனித கிளாரா புனித பிரான்சிஸின் வழிகாட்டுதலுடன் அசிசி நகரிலுள்ள சான் தாமியானோ மடாலயத்தில் இந்த சபையை தொடங்கினார். இதன் மைய கொள்கை முழுமையான வறுமை, ஜெபம் மற்றும் தியாகம் நிறைந்த சேவை. புனித கிளாராவினுடைய வாழ்வை திருக்குறள் போதனைகளுடன் இணைத்து பார்ப்பது சால சிறந்தது. ஏனெனில் திருக்குறள் தரும் நெறிமுறைகள் வறுமை, தியாகம், பணிவு, சேவை புனித கிளாராவின் வாழ்க்கையிலும் தெளிவாக புலப்படும். முதலாவதாக முழுமையான வறுமை, செல்வம் வேண்டாமை. புனித கிளாரா சொத்து, ஆடம்பரம், நிலம், தங்கம் எதையும் வைத்து கொள்ளாமல் முழுமையான வறுமையில் வாழ்ந்தார். அவரது வாழ்வின் நோக்கம் உலக பொருளை விட இறைவனின் அருள்தான் நிலையான செல்வம் என்பதாகும். திருக்குறள் 342 இதனை இல்வாழ்க்கை என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. உலக வாழ்க்கை நடத்துபவன் பொருளாசையை விட்டால் எல்லோருக்கும் நல்ல ஆதரவாக இருப்பான். இரண்டாவதாக இறை நம்பிக்கை, பாதுகாப்பின் வல்லமை. புனித கிளாரா தங்களுடைய துறவு மடத்தை தாக்க வந்த படைகளை ஆண்டவரின் பிளஸட் சாக்ரமெண்ட், அதாவது திவ்ய நற்கருணை வழியாக அந்த தீய சக்திகளை எதிர்த்து வெற்றி பெற்றார். நம்பிக்கையின் வல்லமை எந்த ஆயுதத்தையும் விட சக்தி வாய்ந்தது என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். திருக்குறள் 595 பயனில செயல். அவை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த சூழலிலும் உண்மை சத்தியத்தை அடைவதே அறிவு என்று சுட்டி காட்டுகிறார். மூன்றாவதாக பணிவு மற்றும் சேவை, அறம் வழி. தலைவராக இருந்தாலும் சகோதரிகள் போலவே சமையல், சுத்தம், தையல் வேலை செய்தார். உண்மையான பெரியவர் அதிகாரத்தில் இருப்பவர் என்பது பணிவுடனும் சேவையுடனும் இருப்பவர் என்று தன்னுடைய பணி வாழ்வு சேவையின் வழியாக வெளிப்படுத்தினார். திருக்குறள் 431 இதனை அன்பின் வழியார் அனைத்துலகத்தும் துன்பின் வழியார் தனியே நிற்பார். அன்பும் சேவையும் உடையவர் எல்லோராலும் விரும்பப்படுவர். நான்காவதாக நன்றி மறவாமை. இறப்பிற்கு முன் இறைவா, நீ தந்த எல்லாம் உனக்கே திருப்பி கொடுக்கிறேன் என்று ஜெபித்தார். வாழ்ந்த நிமிடத்திலிருந்தே நன்றியை வெளிப்படுத்தினார். இதனை திருக்குறள் 103 நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது தவறு, தீமையை மறப்பது நல்லது என்று இந்த குறள் ஆனது எடுத்துரைக்கிறது. இவ்வாறாக புனித கிளாரா தன்னுடைய வாழ்வு முழுவதும் கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தார். இன்றைய சமுதாயத்திற்கு புனித கிளாரா தரக்கூடிய ஒரு முக்கியமான சிந்தனை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய சமுதாயத்தில் தேவைக்கு மேல் பொருள் தேடுவது மன அழுத்தம், போட்டி, பேராசையை உருவாக்குகிறது. மினிமலிசம் போல அவசியமற்றவற்றை விட்டு மன அமைதியை வளர்த்து கொள்வது புனித கிளாராவின் வறுமை கொள்கையோடு பொருந்துகிறது. எனவே நாமும் இந்த உலகம் தரக்கூடிய செல்வத்தை விட்டுவிட்டு ஆண்டவராகிய நிலையான செல்வத்தை பற்றி வாழ வேண்டும் என்பது. அதே போலவே இரண்டாவதாக புனித கிளாராவனுடைய வாழ்வு நமக்கு தரக்கூடிய ஒரு பாடம், நம்முடைய வாழ்க்கையில் சிரமம் வந்தால் அச்சமின்றி நியாயத்தில் உறுதியுடன் இருப்பது மிக முக்கியம். வேலை பளுவில், சமூக அழுத்தத்தில், மன அழுத்தத்தில் மன உறுதி மற்றும் உண்மையில் நிலைநிறுத்தல், இது வெற்றிக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும்.
அதை போலவே ஒரு நிறுவன தலைவர் பணியாட்களோடு சேர்ந்து உழைப்பது அது சர்வன்ட் லீடர்ஷிப், சேவை தலைமையாண்மை என்ற நவீன மேலாண்மை கொள்கைக்கு ஒத்தது. சமூக நம்பிக்கை மற்றும் இணக்கம் பணிவிலிருந்து வளர்கிறது. அதை போலவே நன்றி உணர்வு மனநலத்தை மேம்படுத்துகிறது, உறவுகளை வலுப்படுத்துகிறது. நன்றி சொல்லும் பண்பாடு கிராட்டிடியூட் ஜேர்னலிங் இன்று மனநல ஆலோசனைகளில் கூட பரிந்துரைக்கப்படுகிறது. எனவே புனித கிளாராவை போலவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட நாம் செய்யக்கூடிய பணிகளிலெல்லாம் வறுமையை வாழ்வாக்குவோம். அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு சேவையின் வழியாக நம்முடைய வாழ்வு முழுவதும் நம்மால் இயன்ற அளவிற்கு பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது, சேவை வழியாக பிறருக்கு நம்மால் இயன்ற பணிகளை செய்கின்ற பொழுது, புனித கிளாராவினுடைய வாழ்வு எவ்வாறு இன்று நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறதோ, திருக்குறளுடைய இனிமைக்கு ஒரு பொருத்தமுள்ளதாக இருக்கிறதோ, நம்முடைய வாழ்வையும் புனித கிளாராவின் வாழ்வை போல மாற்றி அமைப்போம். அப்பொழுது நாம் நிலையான நிறைவான அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.